ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோகேல லைன் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்துக்கலாம். எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுது. இங்கே கீழே டைப் கமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான கமெண்ட் எல்லாம் இங்கே தான் டைப் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணது பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ். ஸோ யூனிக்ஸ்ன்னு டைப் வச்சு ஸ்பேஸ் ஆர் என்டர் பார் டைப் பண்ணுங்கள். டைப் வச்சுன்னு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டெசிமல், ப்ரெசிஷன், மில்லிமீட்டர். ஸோ நமக்கு இது 3 தான் முக்கியமானது. இதில் ப்ரெசிஷன் இருக்கும். இதில் வந்து 0.00ன்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னா இது ஓகே கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரெசிஷன்றது வேற ஒன்றும் இல்லை. நம்ம டைமென்ஷன் எவ்வளோ தூரம் வைக்கிறோமோ, ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் நம்பர் நம்மளுக்கு வேல்யூ வேணும், அதை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ப்ரெசிஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி 0.0ன்னு கொடுத்தா 1.0 நம்ம டைமென்ஷன் வரையும் போது எவ்வளோ வேணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வேணுமோ அத்தனை டிஜிட்டில் வேல்யூ வந்துடும். 0.00னா நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் நம்பர் வேணும்னா 2 டிஜிட் நம்பர் டைமென்ஷனில் கொடுக்கும்போது வரும். ஸோ இதுதான் வந்து ப்ரெசிஷன் சொல்லுவாங்க, வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து லிமிட் செட் பண்ணோம். ஸோ கமெண்ட் பாரில் கமெண்ட் ஸ்பேஸில் வந்து லிமிட். ஸோ லிமிட்ஸ்ன்னு கொடுத்தவொடனே நம்மளுக்கு வந்து லோயர் லெஃப்ட் கார்னர் ஒன்று காட்டும் கீழே 0,0. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த XY பாயிண்ட் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவாங்க. கரெக்டாக நான் மவுஸை கிட்டே எடுத்துட்டு வச்சுன்னா காட்டும் 0.0ன்றது. அந்த ஸ்டார்டிங் பாயிண்டை தான் ரெஃபர் பண்ணி சொல்லும். இப்போ நம்ம அந்த 0,0ன்றது வேல்யூ இதுதான். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் ஆர் என்டர் கொடுத்தீங்கன்னா 420 and 297 அது வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அங்கே கொடுத்துக்கலாம். 1000, 1000 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 800, 800 இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோனா வச்சுக்கலாம். இதை நான் இங்கே வரைய போகிற டிராயிங்கை பொறுத்து. ஸோ நம்மளுக்கு இது போதுன்றதால நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஜூம், அடுத்து அதுலேயே ஆள்னு கொடுத்துக்குவேன். ஸோ அவ்வளோதான், நம்ம யூனிட்ஸ்லாம் செட் பண்ணி லிமிட்ஸ்லாம். நெக்ஸ்ட் நம்ம டிராயிங் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம யூனிட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம லைன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிராயிங் வரையன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே லைனுன்னு இருக்கும், இங்கே மேலே ஹோம் கீழே. ஸோ இங்கேயும் இருக்கும். நீங்கள் கமாண்ட் எல்என் டைப் பண்ணாலும் வரும். ஸோ எல் ஆர் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட்னு கேட்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் எங்கே வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளேல நீங்கள் எங்கே கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். நீங்கள் நகுத்தும் போது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஸோ நம்மளுக்கு எந்த டைரக்ஷனில் வேணுமோ நகருது. நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைனில் வேணும்னா F8ன்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோ மோடுன்னு சொல்லுவாங்க. அதை ஆன் ஆஃப்னு இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும். இதை F8 அழுத்தினோடனே இங்கே ப்ளூ கலரில் மாறும். ப்ரெஷர் வச்சுட்டேன் பாருங்க நல்லா கரெக்டாக. ஸோ அந்த இடம் தான் வந்து F8ன்னு சொல்லுவாங்க. உங்கள் டிஸ்பிளே நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறது இதுலேயும் பண்ணிக்கலாம், இல்லை F8 கமெண்ட் மூலமாக பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் நம்ம லைன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிராயிங் வரையுதுன்றதை பார்ப்போம். ஸோ நான் லைன் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை 0,0 கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிராயிங் ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த டிராயிங் தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ இதில் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து 20, இங்கேருந்து 5, இங்கேருந்து கொடுக்கல, இந்த சைடில் இருந்து தான் இருக்குது 7.5. ஸோ மேலே 5, இந்த பக்கம் 5.1, கீழே 5, இந்த பக்கம் 7.0, இந்த பக்கம் 5. ஸோ இதுதான் நம்ம இப்போ வரைய போகிறோம். நம்ம டிராயிங் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது ரைட் ஆரோ கிடைக்கு. ஸோ நம்ம இந்த டிராயிங்கை தான் வரைய போகிறோம். ஸோ 25 அப்படின்னு. ஸோ லைன் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சு 0,0. ஸோ இந்த பக்கம் 20 ஜூம் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு 5, இந்த சைடில் 7.5, மேலே ஒரு 5 mm, இந்த பக்கம் ஒரு 5.1, இது 5, இந்த பக்கம் 7.5. க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம அந்த டிராயிங் இப்போ நம்ம இப்போ டிராயிங் வரைஞ்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், டைமென்ஷன் கொடுக்க வேண்டியதுதான். ஸோ டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணுறது பற்றி நான் இந்த பைலேயரில் போய் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பைலேயர் செலக்ட் பண்ணி ஸோ ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா இந்த லைனுக்கும் அந்த லைனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ டைமென்ஷன். ஸோ அதனால கொடுத்துக்கிறேன் இதில். ஸோ இங்கே வந்தோன்னா லீனியர் டைமென்ஷன் ஒன்று இருக்கும். லீனியர் டைமென்ஷன்றதுனா வேற ஒன்றும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் அது லீனியர் டைமென்ஷன். இதுலேயே அலைன் ஆங்குலர் ஆர்க் லைன் இந்த மாதிரி ரேடியஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனோட டைமென்ஷன் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால லீனியர் செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்தெந்த வேல்யூ வருமோ அது செலக்ட் பண்ணுவோம். இதுலேருந்து இது நெக்ஸ்ட் ஸ்பேஸ் ஆரஞ்சு வச்சுடுங்க. இதுலேருந்து இதுலேருந்து இது 1.5 இதுலேருந்து இது ஸோ இப்படியும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை விட ஷார்ட்கட் ஒன்று எதுனா QDன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ கீழே டைப் பண்ணினா வரும். கியூப் டைமென்ஷன்றது கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த லைனை செலக்ட் பண்ணாலே போதும். அதோட டைமென்ஷன் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கீழே அப்படியே வந்துடும். ஸோ இன்னொரு தடவை ஸ்பேஸு கிளிக் பண்ணி ஸ்பேஸ் டைமென்ஷன் ஸ்பேஸ் ஸ்பேஸ் இன்னொரு தடவை ஸ்பேஸ். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு மொத்த டைமென்ஷனையும் கூட நம்ம ஒரே டைமில் இது பண்ண முடியும். QDன்னு டைப் பண்ணிட்டு ஸோ நமக்கு எந்தெந்த டைமென்ஷன் வேணுமோ ஸோ இது ஸோ நம்ம டேரெக்டாக எது வேணுமோ கிளிக் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ அதோட டைமென்ஷன் மட்டும் ஒரே டைமில் கூட நம்ம எடுத்துக்க முடியும். மறுபடியும் ஸ்பேஸ் கொடுத்து இந்த டைமென்ஷன் ஸோ இந்த டைமென்ஷன் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தோன்னா இந்த சில டைமென்ஷன் ஒரே டைமில் வந்து ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு தடவை கேளுங்க, நான் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் இந்த ட்ராயிங். ஸோ லைன் கமெண்ட் வச்சு எப்படி நம்ம வரையன்றதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு 3 எக்ஸைஸ் வச்சுருக்கேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு 2 எக்ஸசைஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று, நெக்ஸ்ட்டு இது ஒன்று. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.000 இந்த மாதிரி வேல்யூலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ப்ரெசிஷன் கொடுக்கறத வச்சு தான் நம்மளுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் வரும் அதை மென்ஷன் பண்ணி தான் வரும். அது நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0.0ன்னு கொடுத்தால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் நம்பர் தான் வரும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதில் வந்து இத்தனை டிஜிட் நம்பர் வச்சு வந்தது. நீங்கள் செட் பண்ணும்போது எப்படி வேணால் செட் பண்ணி வாங்கிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராயிங் ஒன்று இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த ஸ்க்ரீனில் தெரியுற எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி பண்ணுறேன்ற பற்றி போட்டு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.